ஸ்தோத்திரம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாளும் காலை வேலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் நிர்மலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீங்குக்கும் விலக்கி காத்து கொண்டு இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாளிலும் ஆண்டுடைய பாதத்திலே கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ளும் பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு இரக்கமாய் தந்திருக்கிற மகாபெரிய பேரன்புக்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இறைவனுடைய வார்த்தையை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளுக்குள்ளாக நாம் கடந்து போவோமாக. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளை என்று சொல்லியிருக்கிறபடி வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து அதை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் வேதத்தை ஆராயும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறதாக இருக்கிறது. வேதத்தினுடைய மூலப்பொருள் இயேசுவே. இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறது இந்த வேதமே. அந்த வேதத்தை நாம் அதிகமா ஆராய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்களை வாசிங்க. ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்கள். இங்கே மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியில இருந்து பார்க்கிறோம். ஆதாமுடைய மூத்த மகன் காயினுடைய சந்ததி உருவாகிறதை பார்க்கிறோம். ஆதாமுக்கு 130 வயது ஆகும் பொழுது யாரு பிறக்கிறா? ஆதாம் 130 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். மூத்த மகன் காயின் பிறக்கிறா, இளைய மகன் ஆபேல் பிறக்கிறா. 2 பேருக்கு சண்டை வந்து ஆபேலை காயின் கொண்டு போட்டு விடுகிறார். அதற்கு பிற்பாடு 130 வருஷத்துக்கு பிற்பாடு யாரு பிறக்கிறா? கடைசி வசனத்துல காண்கிறோம். வாசிங்க. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டார்கள். அப்படி சேத்து பெயரிட்ட பொழுது சேத்து பிறந்த பிற்பாடு என்ன நடந்துச்சு என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கும் பொழுது வாசிங்க அடுத்த வசனத்தை. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். அப்போ அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யல? தொழுது கொள்ளல. அதுக்கு முன்னாடி அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மனுஷர்கள் என்ன செய்யல? தொழுது கொள்ளல. அதற்கு பிற்பாடு அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலே ஆதாமின் வம்ச வரலாறு என்று சொல்லிவிட்டு அவ்விதமாக தேவனாகிய கர்த்தர் 130 வயதான போது தமது சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான் என்று சொல்லி வசனம் 3ஆவது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ அதாவது சேத்து பிறக்கும் பொழுது 130 வயசு யாருக்கு? ஆதாமுக்கு. 130 வயசு இருக்கும்போது சேத்து பிறக்கிறார் என்று சொல்லி சேத்து பிறந்து சேத்துவுக்கு பெரியவனாகி அவருக்கு ஒரு கல்யாணம் முடிந்து ஒரு குமாரன் பிறந்த பிற்பாடு ஏனோஸ் என்று பெயரு. அந்த ஏனோஸ் பிறந்த பிற்பாடு என்ன செய்யறாங்க? மனுஷர் பூமியில தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்போ இங்கே நான் வருவோம். இங்கே நான் பார்க்கும்போது மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷர் பூமியில பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது. ஏனென்றால் விதமாக 4ஆம் அதிகாரத்துல காயினுடைய வம்சத்தை குறித்து பார்க்கிறோம். காயினுடைய வம்சத்தை குறித்து பார்க்கும் பொழுது அந்த காயினுடைய வம்சம் பூமியில என்ன செஞ்சா? பெருக துவங்கினார்கள். காயினுடைய வம்சம் பூமியில
பெருக துவங்கினார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்களாம்? காயினுடைய குமாரத்திகள் பிள்ளைகள்லாம் எப்படி இருந்தார்களாம்? ரொம்ப சௌந்தரியர்களா இருந்தார்களாம். பார்க்கறது ரொம்ப கவர்ச்சியா அழகானவர்களாக இருந்தார்கள். இங்க நான் வாசிக்கிறோம், விதமாக பிறந்த போது தேவ குமாரர் மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்களுக்கு கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த தேவகுமாரர்கள் சொல்லியிருக்கிறது யாரு? சொல்றத சத்தமா சொல்லணும். சேத் சந்ததியா? சேத்துடைய சந்ததிகள் தான் தேவ புத்திரர்கள் அப்படின்னு சொல்லப்படும். தேவகுமாரர்கள் தேவ புத்திரர்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்படும். தூதர்கள்ல நாமெல்லாம் யாரு? தேவ புத்திரர்கள், தேவ பிள்ளைகள். தேவ பிள்ளைகள் தான் சொல்றோம். அப்ப நாமெல்லாம் தேவ பிள்ளைகள். இங்கே இன்னொரு பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த தேவ பிள்ளைகளும் மனுஷர்கள் தான். ஆனா இன்னொரு மனுஷன், அது யாருன்னா காயினுடைய சந்ததி. அந்த காயினுடைய சந்ததி பெருக துவைக்கினார்கள். பூமியில என்ன செஞ்சாங்க? பெருக துவைக்கின பொழுது அவர்களுடைய குமாரத்திகள் அதிக சௌந்தரியம், ரொம்ப அழகாக இருந்தார்கள். இன்னைக்கு பாருங்க, நம்ம சபையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சபையில இருக்கிற பெண்களையும் ஆண்களையும் விட உலக பிரகாரமா இருக்கிற ஆண்கள் பெண்களும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரொம்ப சௌந்தரியமா இருப்பாங்க. அது உடற்கட்டோட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்படித்தான் வித்தியாசத்தை காண்கிறது முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இங்க அதிக சௌந்தரியர்கள் கண்டு அவர்களுக்குள்ள பெண் கொண்டார்கள். அப்படி பெண் கொண்டபடினாலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மனுஷனுடைய அக்கிரமம் என்னாச்சு? பூமியில பெருகிட்டு என்றெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறத நாம் விதமாக பார்க்கிறோம். வசனம் 6 வாசிங்க. வசனம் 4 சேர்த்து வாசிங்க. பூமியில ராட்சசர்களும் இருந்தாங்களாம். பூமியில யார் இருந்தாங்க? ராட்சசர்களும் இருந்தாங்களாம். ஆனா தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளுடைய கூடுகிறதினால் வாசிங்க. இவர்கள் மனுஷகுமாரத்திகள் தேவகுமாரர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற பொழுது இவர்கள் என்ன செய்ய? ராட்சசர்கள் சொல்லப்படல, பேர் பெற்ற பலவான்களாக இருந்தார்கள். ஏனென்றால் ஒரு சந்ததி, ஒரு சார்புல ஒரு தகப்பனோ தாயோ இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க? தேவனை அறிந்திருந்தவர்களா இருந்தார்கள். அவர்கள் இவர்கள் தேவனை குறித்து, தாய் தேவனை அறியாதவர்களாக, தகப்பன் தேவனை அறிந்தவராக, தகப்பன் பிள்ளைக்கு தேவனை குறித்து சொல்லி கொண்டிருந்தார். தாய் உலக பிரகாரமான காரியங்களை சொல்லி கொண்டிருந்தார். அப்ப இரண்டு விதமான கலப்பும் உண்டான பொழுது உலகத்திலே பேர் பெற்ற மனுஷர் ஒரு அறிவாளியாக விளங்கினார் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். ஆனால் நடந்த சம்பவம் என்னன்னா, பரிசுத்தரின் அறிவே அறிவு. தேவனை அறிகிற அறிவிலே கர்த்தருடைய பிள்ளைகள் வளர வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே மனுஷகுமாரத்திகளோடு, அதாவது உலக பிரகாரமான மனிதர்களோடு போய் இவர்கள் உறவு வைத்து சம்பந்தங்கள் வந்து அவர்களுக்குள்ள கல்யாணம் முடித்துக் கொள்ளுகிறார் என்று சொல்லி பாருங்க. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் விதமாக கொரிந்தியர் சபையில எழுதும் பொழுது, விசுவாசிக்கும் சபை கிறிஸ்துவுக்கும் சபை பேலியலுக்கும் இசைவேது ஐக்கியம் ஏது எல்லாம் இப்படிதான் அவர் வந்துகிட்டே இருக்கு. அப்ப ஏன்னா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக மனம் முடிக்க வேண்டும், கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறவர்களை விரும்ப வேண்டும், கிறிஸ்துவோடு இருக்கிறவர்களுக்கு சிநேகிக்க வேண்டும், அவருடைய தொடர்பு ஐக்கியம் எல்லாமே கிறிஸ்துவரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை விட்டு உலக பிரகாரமான காரியங்களில் தலையிடுவதும், உலக காரியங்களை அதிகமா நேசிப்பதும், அதிக நாட்டம் கொள்வதும், அது உலக பிரகாரமான காரியங்களை தெரிந்து கொள்வதில் தப்பு இல்லை, அதை கை கொள்ளும்படியாக போகிறது. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு மதம்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, மதம்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, நான் எம்மதம் சம்மதம்ப்பா, நான் யாரையும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், எல்லாரையும் ஏற்றுக்கொள்வேன். அதுதான் டேஞ்சர். ஏதாவது ஒரு பக்கம் இருந்தா பிரச்சனை இல்லை. எம்மதம் சம்மதம் சொல்றான் இல்லையா, அவங்ககிட்ட தான் ரொம்ப என்ன செய்யறோம்,
கவனமா இருக்கும். ஏன்னா அவன் ரெண்டுங்கட்டான ஒரு நிலையில இருக்கிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. ஆனா அவர்கள் யாரையும் பகைக்க மாட்டார்கள், யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, பகைக்கவும் மாட்டாங்க, யாரையும் வெறுக்கவும் மாட்டாங்க, எல்லாரையும் இது பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அவர்கள் ஒருபோது ரட்சிக்கப்பட மாட்டார்கள். அதுக்காக தேவனுடைய தூர போயிடுவார்களான்னா ஒருபோது அதையும் செய்ய மாட்டார்கள். நாம் விதமா வேதத்துல வாசிக்கிறோம், யெகூ கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வதில் அவன் எவ்வளவு வேணும், என்ன இல்ல எவ்வளவு வேணும் விட்டு கொடுக்காமல் கர்த்தருடைய கற்பனையில முழு பலத்தோடு கை கொண்டானாம். ஆனால் அதே நேரத்துல பாகாலையும் பின்பற்றினானாம். இது எப்படி எந்த கணக்குல சேரும்? நான் வாசிக்கிறோம், யெகூ கர்த்தருடைய பிரமாணத்தில முழுமையாக கை கொள்வதற்கு தயக்கமே செலுத்தவில்லை, பாகாலையும் பின்பற்றுவதை விடவில்லை. இதுதான் எம்மதமும் சம்மதம். இங்கேயும் அதாவது சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாருன்னா, இங்கேயும் அங்கேயும் தலையும் வாழையும் காட்டுகிறது. விலாங்கு மீன் இருக்கு இல்லையா, பாம்பை கண்டா என்னத்தை காட்டும், தலையை காட்டும். மீனை கண்டா வாழை காட்டும். அதே போல அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலக பிரகாரமாக போகும்பொழுது உலகத்தோடு உலகமாக கலந்து விடுகிறதையும், கிறிஸ்துக்கள் அதுவும் ஆராதனைகளுக்கு வரும்போது கிறிஸ்துவ காரியங்கள் கலந்து கொள்கிறதையும் இந்த விதமாக பார்க்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது. இங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல விதமாக திருவிருந்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், விதமாக திருவிருந்து காரியங்கள் அதுமா ராபோஜனங்கிறது அது கர்த்தருடைய போஜனம், அது கர்த்தருடைய பந்தி, அது ஒரே அப்பம், ஒரே சரீரம், அது ஒரே பாத்திரத்துலதான் என்ன செய்யணும், பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லு. ஆனா அவங்க கொரிந்தியர் சபையார் என்ன செஞ்சாங்கன்னா, ராபோஜனம் ராபோஜனம் ஆசரிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, ராபோஜனம்னா ஒரு 6 மணிக்கு மேல போஜனம்ன்றது ராபோஜனம். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்கவுங்க வீட்டுல இருந்து போஜனங்களை கொண்டு வந்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ராபோஜனம் எல்லாம் கத்திரி பந்தி ஆசரிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் பந்தி ஆசரிப்போப்பா, எல்லாரும் டிஃபனை திறக்குங்க. என்ன செஞ்சாங்க, அவங்கவுங்க டிஃபனை திறந்தாங்க, என்ன பண்ணுங்க, பாசலுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போதான் பவுல் சொல்லுறாரு, அப்படி செய்யக்கூடாது, அப்படி அல்ல, அது ராபோஜனம் அல்ல. அவர் ஒரே அப்பத்தை எடுத்து பிட்டு சீசர்கள் கொடுத்து ஒரே பாத்திரத்துல பானம் பண்ணினார்கள். இதுதான் ராபோஜனம், இதுதான் கர்த்தருடைய பந்தி, இப்படிதான் செய்யணும், நீங்க இஷ்டத்துக்கு செய்யறது அல்ல என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ இப்படி அநேக சடங்காசிரங்களை, இப்படி அநேக காரியங்களை உள்ளே கொண்டு வருகிறது. அதை என்ன செய்யறது என்றால், கிறிஸ்துவுக்கு விரோதமான ஒரு காரியம் செய்கிறதை பார்க்க. அது கிறிஸ்து என்ன செய்யறாரு, அருவருக்கிறார். கர்த்தர் என்ன செய்யறார், அதை பார்த்து அருவருக்கிறார். அதனுடைய காரியம், அதாவது கர்த்தர் ஒரு பிரமாணத்தை, ஒரு சட்டத்திட்டத்தை கர்த்தர் கொண்டு வரும் பொழுது அதற்கு மாறாக ஒண்ணு நாம் திணிக்கும் பொழுது கர்த்தர் அதை அருவருக்கிறார். இப்போ எபிரேய பாஷை இருக்கு இல்லையா, அது யாரால் உருவாச்சு, கர்த்தரால் உருவாச்சு. எபிரேய பாஷை அப்படின்னா ஆபிரகாமுடைய பாஷை. ஆபிரகாமுடைய பெயரை வச்சுதான் அந்த பாஷை உருவாகுது. அது எபிரேய பாஷையை உருவாக்குறவர் கர்த்தர். அந்த மொழியை சொல்லி கொடுக்கும் பொழுது சீனாய் மலையில கர்த்தர் மோசைக்கு முதல்ல அது ஒரு மொழியாக மாற்றி சொல்லி கொடுக்கிறார். அதுல 22 எழுத்துக்கள் உண்டும். நம்ம சங்கீதத்துல 119வது சங்கீதத்துல 22 எழுத்துக்களும் இருக்கிறது. அதுமாக 8 வசனமாக இருக்கிறதுனா 22:8 அதுல சொல்லப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு வேண்டதாக மாதிரி அந்த மொழியை சொல்லிக் கொடுத்தது மாத்திரமல்ல, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பிரமாணங்களையும் சட்டத்திட்டங்களையும் கற்பனைகளையும் சொல்லி கொடுத்தார். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும், இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் நடைமுறையிலே நீங்கள் காணப்பட வேண்டும், இப்படி பண்டிகைகள் இப்படி ஆசரிக்க வேண்டும். இதுல எந்த விதமான கலப்படங்களை என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. வெளியே இருந்து எந்த விதமான காரியங்களை செய்யக்கூடாது. நான் சொல்லுவதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் 17ஆம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து விதமாக நீ ஆபிரகாம் என்று எண்ணப்படுவாய் என்று ஆசீர்வதித்து சொல்லுகிறார். விதமாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார், ஆபிரகாம் என்று சொல்லி ஆசீர்வதித்து சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து
உத்தமனாயிரு. அப்ப அது வரைக்கும் அவர் உத்தமனா இல்லையா? அது வரைக்கும் அவர் கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு வந்தார், மனம் போல வாழ்ந்து எங்கெல்லாம் போகணும் எங்கெல்லாம் போகும்னு நினைச்சாரு அங்கெல்லாம் போனார். எப்படிலாம் வாழ நினைச்சாரு அப்படிலாம் வாழ்ந்தார். சாரால் சொன்னால ஆகார கட்டினார், என்னெல்லாம் செஞ்சார். ஆனால் கர்த்தர் 99 வயசுல கர்த்தர் அவரை சந்தித்து சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. இது அப்போ 99 வயசுல அந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதுவரைக்கும் நீ உன் இஷ்டத்துக்கெல்லாம் செய்தார், அப்படி அல்ல, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. அதற்கு பிற்பாடு 100வது வயதுல கர்த்தர் குழந்தையை கொடுத்து விட்டு, அந்த குழந்தை ஒரு 14, 15, 16, 17 வயசு ஆகும் பொழுது சோதிக்கிறார். கர்த்தர் சொன்னது ஆபிரகாம் செய்தபடினாலே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்போ மனிதர்களுக்கு தேவன் சட்டத்திட்டங்களை கொடுக்கிறார், பிரமாணங்களை கொடுக்கிறார், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஆனால் மனிதன் மீறி தேவனுடைய பிரமாணத்தை மீறி போகும் பொழுது அது பாவமாக எண்ணப்படுகிறது. இங்கே நான் விதமாக வாசிக்கும் பொழுது மனுஷர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். சேத்து பிறந்த பிற்பாடு, சேத்துடைய குமாரன் பிறந்த பிற்பாடு அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். இவருடைய காயின் சந்ததியும் சேத்து சந்ததியும் தனித்தனியாக இருந்தது என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். ஆனால் இந்த 2 சந்ததியும் என்ன செய்யக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நினைத்தார். ஆனால் இவர்கள் மாறாக காயினுடைய சந்ததியில போய் இவர்கள் பெண் கொண்டு அந்த பெண்களை அதமாக பெண் எடுத்து விதமான காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தரிட்ட கற்பனைகளை மீறினார்கள். தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய புத்திரர்களும் காயினுடைய சந்ததியாக பொல்லாதவர்களாக மாறினார்கள். அவரிடத்தில் அக்கிரம கிரியைகள் பலவிதமான பாவ சாபங்களை அவர்கள் துணிகரமாய் செய்து கொண்டிருந்தார்கள். படித்திருக்கலாம், பண்பா இருக்கலாம், பெரிய அறிவாளியா இருக்கலாம். ஆனால் கர்த்தரை பற்றின அறிவு சிலருக்கு கர்த்தரை பற்றியும் தெரியும், நல்லாவே தெரியும். கர்த்தரை பத்தி கேள்வி கேட்டா எல்லா பதிலும் சொல்லுவாங்க. ஆனா உலக பிரகாரமான காரியங்கள் அதிகமாக தலையிடுகிறதை பார்க்கிறோம். சாலமோன் பெரிய ஞானி தானே, அந்த ஞானத்தை யாரு கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவரிடத்துல அவர் என்ன கேட்டாரு? ஞானத்தை தான் கேட்டார். அதனால ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், மெச்சுக்கிட்டார். பரவாயில்லையா, எதிரி ராஜாவுடைய ராஜ்யத்தையும் பொண்ணும் பொக்குஷத்தையும் அவனுடைய காரியத்தையும் கேட்கல, உலகத்துல ஆசைகளை கேட்கல, என் ஜனங்களை, அவரு என்ன சொல்றாரு, என் ஜனங்களை நடத்தும் ஞானத்தை கேட்டபடினால் உனக்கு நீ கேட்காத செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தருகிறேன் என்று சொல்லி கருத்தை கொடுத்தார். சரி, கொடுத்தார். இவரும் புல் பூண்டுகள் எல்லாவற்றையும் குறித்து அழகாக என்ன சொல்ல எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 3000 நீதிமொழிகள் எழுதினார் சொல்லு வேதம் சொல்லுது. விதமாக உன்னத பாட்டு எழுதியிருக்கிறாரு, பிரசங்கி புஸ்தகத்தை எழுதினாரு, எல்லாமே செஞ்சாரு. ஆனால் அவரு தேவாலயம் கட்டினார், அவருக்கு வீடு கட்டினார், மனைவிமார்களுக்கு பூரா வீடு கட்டினார். அவர் உழைச்சி சம்பாத்தியம் பண்ணியா கட்டினாரு? இல்ல, அவருடைய தகப்பன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டு போனதை இவர் தாராளமா செலவு பண்ணார். அவருடைய தகப்பன் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒவ்வொரு ஏரியாவிலும் போய் எல்லா ராஜ்யத்தையும் பிடித்து முழு இஸ்ரவேலியுக்கும் அதிபதியா இருந்து எல்லாத்தையும் ஆளுகை செய்யறவுடைய தகப்பனுடைய சொத்து, ஏகப்பட்ட சொத்து வச்சிருந்தார். கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டும்படியாக தங்கத்தையே குவியலாக குவித்து வைத்திருந்தார். வெள்ளியிலும் பொருட்டு இல்லை, அந்த அளவு மலை மாறி குமிச்சிருந்தார். இரும்பு, தகரம், வெண்கலமும் அவ்வளவு இருந்தது. கணக்கிறங்காத வெண்கலமும் வெள்ளியும் இரும்புகளும் இருந்தது. தங்கம், ஏகப்பட்ட தங்கத்தை வச்சிருந்தார். ஆனால் அவரால் என்ன செய்ய முடியல, ஆலயத்தை கட்ட முடியல. அதனால மகனிட்டத்துல
கர்த்தர் சொன்ன மகன் கட்டுவான்னு மகனிடத்துல கொடுத்துட்டு போனார். மகனும் ஆலயத்துக்கு. ஆனால் இவர் யானை தந்தங்களினாலும் பலவிதமான கற்களினாலும் மனைவிகளுக்கு வீடு கட்டினார். ஒரு மனைவி 2 மனைவி இல்ல, 700 மனைவி கட்டிக்கிட்டார். ஒரு வேத ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் சொல்றாரு, சாலமோன் ஓப்பனா சொன்னா அது அவர் ஒரு பொம்பளை போக்கி அப்படின்ட்டு. 700 மனைவி, 300 பப்பாட்டிகள், ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு வாழ்றது பெரும்பாடு. சரி, அவ்வளவுக்கும் அவ்வளவு பேரையும் வச்சு பராமரிக்கிறதுக்கு, அத்தனை பிள்ளைகளும் வச்சு பராமரிக்கிறதுக்கு பணம் எங்க இருந்து? எல்லாம் அவங்க அப்பா சம்பாத்தியம் பண்ணது, அவர் சம்பாத்தியம் பண்ணல. அதனால என்னன்னா, மிதமிஞ்சி ஞானம் இருக்கிறதுனால யாரு சொல்றதையும் கேட்காம இவர் இஷ்டத்துக்கு இது மாதிரி செஞ்சதுனால அவருடைய அந்திய காலத்துல மனைவிகள் அதிகமா நேசிச்சாரு இல்லையா? கர்த்தருடைய பிரமாணத்தையும் கற்பனைகளை விட கர்த்தருடைய பிரமாணத்தையும் இதே மாதிரி நேசிச்சு ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டி எல்லாம் செய்தாலும் அவர் ஜெபம் பண்ணும் பொழுது பரலோகத்தின் மகிமை இறங்கினது, மேகம் மூடினது என்றெல்லாம் வாசிக்கிறோம். அப்படி வல்லமையான ஜெபத்தை பண்ணினார். அவர் சொல்ல, இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜெபங்களுக்கு உமது கண்கள் திறந்தும் செவிகள் கவனிக்கிறோமா இருக்கும் என்று சொல்லி அவர் ஜெபித்த ஜெபத்தை அடுத்த அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தர் அதே அளவு மறு உத்தரவு கொடுக்கிறார். அவ்வளவு வல்லமையான ஒரு மனிதன். இப்பொழுது இவர் மனைவி பின்னாடியே போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, கடைசி நாட்களில அந்நிய தேவர்களை வணங்கருடைய மனைவிகள் அந்நிய தேவர்களை வணங்கும்படியாக இவரையும் கொண்டு போய்விட்டார். தேவாலயத்திலேயும் எருசலேமில் முக்கு மூலையிலெல்லாம் அவருடைய மனைவிகளுக்கு பாகாலுடைய அந்நிய தேவருடைய பலிபீடங்களை கட்டி வைத்தார். இப்போ ஒரே இறைவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டிய மனிதன் பல கடவுள்களுக்கு ஆராதனை செய்ய ஆரம்பித்தார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாதாக. அவர் எங்க போயிருப்பாரு, எங்க வந்து அதை பத்தி நமக்கு பேச வேண்டியதில்லை. அதுக்கு அவருக்கும் கர்த்தருக்கும் உரியது. ஆனால் அந்த மனிதன் விசேஷித்த ஞானம் கிருபைகள் இருந்தது. ஆனாலும் அவர் கர்த்தருடைய காரியங்களுக்கு மனுஷகுமாரத்தில் அதிக சௌந்தம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ள பெண் எடுத்தபடியினாலே இவர் தன்னுடைய தெய்வீகத்தை இழந்து போய்விட்டார் என்று சொல்லி நவலமாக பார்க்கிறோம். சேத் புத்திரர்கள், அது சேத்தினுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய புத்திரர்கள். இங்க நான் வேதத்திலே வாசிக்கிறோம், மனுஷர் பூமி மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவ குமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் கண்டு அவர்களுக்கு தங்களுக்கு என்ன செய்தார்கள்? பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த மனுஷ குமாரத்திகளை இந்த தேவ புத்திரர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ புத்திரர்கள் ரசிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். யோபின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு நாள் தேவ புத்திரர் மத்தியில சாத்தான் என்ன செஞ்சானா? போய் நின்னானா. கர்த்தர் அங்கே இருந்து கேட்டார், எங்க இருந்து வருகிறார்? பூமி எங்கும் உள்ளாவி கொண்டு வருகிறார். தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் மத்தியில தான் பிசாசு போய் நின்று கொண்டிருந்தான். அங்கே இருந்தான் கர்த்தர் கேட்டு அவனுக்கு பதில் கொடுத்ததை பார்க்கிறோம். இந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும், தேவனுக்கு பிரியமாக மாத்திரம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் பிரியமா நடக்காதபடி சாலமோன் அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்தபடி அவர் இருதயம் இழுக்கப்பட்டு அந்நிய தெய்வத்தை ஆராதிக்க முடிய கடந்து போய்விட்டது என்று சொல்லிப்பார். அப்படியே இவர்கள் அப்படி செய்தபடினாலே பாவம் செய்வது லகுவாக இருந்தது. கர்த்தர் ஒரு பிரமாணத்தை சட்டத்திட்டம் கொடுத்த பொழுது அதை மீறி அவர்கள் நடந்தபடினாலே இறைவன் அவருடைய அக்கிரமத்தை பார்க்கிறார். நான் விதமாக பார்க்கும் பொழுது வசனம் 6வது வசனத்தை வாசிங்க. பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனசாப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? தம்மை ஆராதிக்க வேண்டிய தன்னுடைய பிள்ளைகள் உலக பிரகாரமாக போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. தம்மை ஆராதிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள்
தேவனை ஆராதிக்காமல் போய் கொண்டு இருக்கிறபடினாலே தேவன் மிகுந்த வருத்தம் அடைகிறத நவதமாக பார்க்கிறோம். ஆபிரகாம் 19ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தரிடத்திலே ஒரு மன்றாட்டை வைக்கிறார். என்ன மன்றாட்டு? 18ஆம் அதிகாரத்துல மம்ரே சமபூமியில கர்த்தர் அவருக்கு தரிசனமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரத்துல விதமாக சோதோம் குமாரை அழிக்க போகிறார். அழிக்க போகும்பொழுது அப்போ அது வரைக்கும் ஆபிரகாம் கர்த்தர்ட்ட சில காரியங்கள் பேசினார், கேட்டார். ஆனா இப்போதான் ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா முதல்ல பரிந்து பண்ணுகிற ஒரு ஜெபம் பண்ணுகிறார், பரிந்து பேசுகிறார். ஆண்டவருக்கு முன்பாக போய் நின்று கொண்டு ஆண்டவர் எதற்காக வந்தார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல உடனே தூதர்கள் போய்விட்டார்கள். இவர் பக்கத்தில் நின்று கொண்டு கேட்கிறார், ஆண்டவரே, அதாவது துன்மார்க்கரோட நீதிமானை அழிப்பது உமக்கு உகந்ததல்ல. துன்மார்க்கனை அழிக்க முடியாது, நீங்க போறீங்க, ஓகே, அங்க நீதிமான்கள் இருந்து அழிப்பீரோ, அழிச்சிருவீங்களாயா அப்படின்னு கேட்கிறார். அப்போ கர்த்தர் உடனே எல்லாம் அழிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். இவருக்கு ஒரே சந்தோஷம், இவருக்கு ஒரே சந்தோஷம், குதூகலிப்பு. ஏன்னா நான் கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லிட்டாரு. நான் கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, பதில் சொல்லிட்டாரு. அப்போ நம்ம ஜெபமும் கேட்கப்படுமா, நமக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரா அப்படின்னு சந்தோஷம் இருக்கு. ஆண்டவர் கேட்ட உடனே இல்லைன்னாரு. அப்போ ஆண்டவரை ஒருவேளை உடனே ஆண்டவர்கிட்ட பேரம் பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா அந்த பட்டணத்துல எத்தனை நீதிமான்கள் இருப்பார்கள்? ஏன்னா சோதோம் குமார தேவன் அழிக்க வருகிறார். அழிக்க வரும்போது அந்த பட்டணத்துல எத்தனை நீதிமான்கள் இருப்பார்கள் அவர் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமை சுதந்திரம் கொடுத்து தம்மிடத்துல என்ன செய்யற, உரிமையா பேசும்படியான ஒரு சலாக்கியத்தை கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்ம அழைத்து இருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் என்ன செய்யறார் என்றால், நம்ம அவருக்கு முன்பாக நம்ம நிறுத்தி கொண்டு, நமக்கு முன்பாக அவர் நிற்கிறார், அவருக்கு முன்பாக நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அவர் நின்று கொண்டு நமக்கு உரிமையை கொடுக்கிறார். நீ கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், என்னுடைய நாம எப்ப பெற்று. நீ கேளு, என்கிட்ட பேசு, என்கிட்ட பேசு, என்னோடு பேசு, என்னிடத்துல நீ அதிகமா பேசு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம யார்கிட்ட பேசுறோம்? யாரோடு பேசுறோம்? யார்கிட்ட அதிகமா பேசுறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், என்கிட்ட பேசு, என்னோடு பேசு, என்கிட்டயே பேசு, என்னிடத்திலேயே பேசுங்கிறார். அந்த ஆபிரகாம் ஜெபம் பண்ணுகிறார், முதல்ல ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே, துன்மார்க்கோட நீதிமானை அழிப்பது உங்களுக்கு நியாயம் இல்லையா என்று சொன்னோட, இல்ல நான் அழிக்கலப்பா, துன்மார்க்கோட நீதிமானை அழிக்க மாட்டேன். சரி, உடனே பேரம் பேச ஆரம்பிக்கிற. சரி ஆண்டவரே, அந்த பட்டணத்துக்குள்ள ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால் அது நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? கர்த்தர் சொல்லுகிறார், 50 நீதிமான் இருந்தா அழிக்க மாட்டேன். அப்படியா? சந்தோஷம் தாங்க முடியல. ஐயா, ஆண்டவர் நமக்கு பதில் கொடுத்துட்டாரா? 50 நீதிமான்கள் இருந்தா நம்ம கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாரு, பதில் சொல்லிட்டாரு, அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஒருபாடு அவர் எது மாதிரி சொல்றாரு, 45 கேட்கிறாரு, 40 5 குறைச்சவர். அப்புறம் கேட்கிறாரு 30, 20, 10ல கொண்டு நிறுத்திட்டார். கர்த்தர் சொல்றாரு, 10 நீதிமான்கள் பட்டணத்தை அழிக்க மாட்டேன். ஆனா அங்க 10 பேர் இல்லை. ஆனாலும் ஆபிரகாமுடைய ஜெபத்தை, வேண்டுதலை கேட்டு லோத்திமருடைய சன்னதி குடும்பத்தையும் வெளியே அழைத்து அனுப்பின பிற்பாடு அந்த பட்டணத்தை அழித்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்ம ரட்சித்திருக்கிற, நமக்கு ரத்தம் சிந்திருக்கிறார், நம்ம மீட்டு ரட்சித்து நம்ம என்ன செய்த பொல்லாத சந்ததியின் விலைக்கு நம்ம ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? நாம் இறைவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவபுத்திரர்களாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் தேவபுத்திரர்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம்.
ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனோடு அதிகமாக ஐக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துமா. அதனாலும் கர்த்தராகிய இயேசுநாதர் சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். உடனே பேதுரு ஒரு இடத்துல கேட்கிறார், ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் விட்டு விட்டோம் பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கர்த்தர் சொல்லுறார், எல்லாத்தையும் விட்டு இருந்தால் இமையிலும் மறுமையிலும் நூறத்தனையாக எல்லாமே திரும்ப கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. இறைவனை நம்பி வந்திருக்கிற நாம் இறைவனையே சார்ந்திருக்க வேண்டும். எல்லா காரியத்திலையும் இறைவனையே சார்ந்திருக்க வேண்டும், இறைவனையே மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை விட்டு இறைவனை மகிமைப்படுத்துவதை விட்டு வேறு காரியங்களுக்கு, பலவிதமான சிந்தனைகளுக்கு, பிசாசுடைய கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுப்போமானால் கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். கர்த்தர் மிகுந்த வருத்தப்படுகிறார். அப்படி வருத்தப்படுத்தாதபடி நாம் ஆண்டவரை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே திருவுளம் போற்றுவதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் கர்த்தருடைய வசனத்தை போதிக்க வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வசனத்தை கருத்தாய் போதிக்க வேண்டும், கைகளிலே கட்டி கொள்ள வேண்டும், நிலைக்கால்களே எழுத வேண்டும், 9 வருமதை வாசிக்க வேண்டும், 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்க, இப்படி எல்லாம் கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை அது கை கொண்டு மாத்திரமல்ல, அவைகளின் படந்து தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கும். ஏனென்றால் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை நமக்கென்று அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு பரிசுத்த சன்னதியாக, பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுக்க தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக மாத்திரம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதை பார்க்கிறோம். 4ஆம் விதமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலேயும் நாம் விதமாக வாசிக்கும் பொழுது, வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 4 வசனமே சொல்லலையே. 4ஆம் அதிகாரம் அப்படின்னு சொன்னேன், வசனம் சொல்லல. 20ஆம் வசனத்திலிருந்து வாசி. இங்கே நலதமா பார்க்கும் பொழுது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். என் மகனே என் வார்த்தைகளை கவனித்து என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தின் ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறு, அதாவது வசனத்தை நாம் கை கொண்டு அந்த வசனத்தின்படி நாம் வாழும் பொழுது, அந்த வசனத்தை நமக்குள் கொண்டு வரும் பொழுது, வசனத்தை வாயில அல்ல, வசனத்தை இருதயத்தில் வாழ்க்கையில நாம் கொண்டு வரும் பொழுது என்ன செய்யணுமா? ஜீவ ஊற்று புறப்படும், சரீரம் ஆரோக்கியம் உண்டாகும், வாயின் தாறுமாறுகள் உன்னை விட்டு அகற்றப்படும், கண்கள் நேர்மையா பார்க்கப்படும், விதமாக கால்கள் நடைகள் சீர்தூக்கி நடத்தப்படும், வலது பண இடத்தில் சாயாமல் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 119ஆவது சங்கீதம் 9ஆவது வசனத்துல என்ன சொல்லுகிறது? வாலிபன் எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறது தானே.
தன்னுடைய கர்த்தருடைய வசனத்தின்படி யாரை காத்துக்கொள்ள வேண்டும்? வாசிக்கிறவர்கள் அதன்படி தன்னை காத்து கொள்ளும்படிதான் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் சுத்தமாவான். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் அந்த வலதுபுறம் இடதுபுறம் சாயாபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று என்ன செய்யணுமா? பார்த்து நடக்க வேண்டும். அது அப்போதான் நம்ம ஆத்துமாக்கு என்ன செய்யும்? சமாதானம் உண்டாயிருக்கும். உங்கள் ஆத்துமாக்களிலே பாறுதல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் கர்த்தருடைய பலி என்ன, எந்த எப்படி நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சிந்தித்து அதன்படி செயல்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு நியாய பிரமாணங்களையும் சட்டத்திட்டங்களையும் கிறிஸ்துவின் பிரமாணங்களையும் வசனத்தையும் எழுதி கையில கொடுத்திருக்கிறார். இப்போம்லாம் எனக்கு கர்த்தர் சொன்னாதான் செய்வேன், கர்த்தர் என்கிட்ட பேசினாதான் நான் அதை செய்வேன், கர்த்தர் என்னோடு இது பண்ணாதான் நான் இப்படி செய்வேங்கிறதுக்கு அல்ல. கர்த்தருடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் முற்றுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செய்வோம். ஆதியிலே மனிதர்களுக்கு வேதம் இல்லை, அதனால் தேவன் அவர்களோடு தரிசனமாகி அவர்களோடு பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தை அறியாதவர்களுக்கு கர்த்தர் பேசுவார். அறிந்தவர்கள் வேதத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும். தேவ புத்திரர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக காணப்பட வேண்டும். அவர்கள் மனுஷ குமாரத்திகளையோ அதாவது உலகத்தையோ உலகத்தினுடைய காரியங்களையோ என்ன செய்யக்கூடாது? நோக்கக்கூடாது, பார்க்க கூடாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவமாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னியானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். வேதம் சொல்கிறது, மனுஷ குமாரத்தில் அதிக சௌந்தர்கள் கண்டு தேவகுமாரர் அவங்களுக்குள்ளே பெண் கொண்டார் என்று சொல்லி பார்க்கும். அது நிமித்தம் பூமியிலே அக்கிரமம் மிகுதியானதனால் அதை வாசிக்கிறோம். விதமாக அப்பொழுது கர்த்தர் விதமாக சொல்லுகிறார், மனுஷனுடைய அக்கிரம பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு மனஸ்தாபப்பட்டார். அப்போ இருதயத்தின் காரியங்களை கர்த்தர் அறிகிறார். இருதயத்தில் நாம் என்ன சிந்திக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். அதனால் நாம் இருதயத்தில், அதனால்தான் கர்த்தர் சொல்ல, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தமுள்ள இறைவனை தரிசிக்க நாம் எப்பொழுதும் இருதயம் சுத்தமானதாக இருக்க வேண்டும். சுத்தமானவர்களாக தேவ புத்திரர்கள் எப்பொழுதும் தேவனையே பிரியப்படுத்துவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறபடினால் அப்படி ஜீவித்து தேவனுடைய ஆசீர்வாத கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்ததாமே வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கர்த்தரை சோதரிப்போம். கேட்ட வார்த்தை மனது கொண்டு ஜெபிக்கலாம். சோதரம் ஆண்டவரே, சோதரம்